பொண்ணை அழைச்சிட்டு வாங்கோ. சபைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். போய் உட்காருங்க. வணக்கம். வணக்கம் தலைவரே. வணக்கம்மா. வணக்கம். வாங்க. தலைவரே, நம்ம கல்யாணத்துக்கு வந்தது பெரிய விஷயம். என்ன சந்தோஷமா? எவ்வளோ பிஸியான ஆள் தெரியுமா? உண்மையாவே நம்ம 2 பேரும் கொடுத்து வச்சோங்க. நம்ம கல்யாண நாள் நம்ம வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத நாளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாங்க. நான் தலைவர்கிட்ட போய் 2 வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். சரிங்க தலைவரே. கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது அரேஞ்ச் பண்ண இல்லப்பா, எதுவும் வேண்டாம். ஓகே. சொல்லியா இருக்கட்டும்ப்பா. ஏதாவது வேணுமா? இல்லப்பா, இருக்கட்டும், பரவாயில்ல. ரொம்ப நன்றி தலைவரே. உங்க பிஸி ஷெட்யூல்ல என் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க. நீங்க வந்ததை என் வாழ்க்கை முழுக்க மறக்கவே மாட்டேன். அடுத்த அமைச்சரவையில உனக்கு கண்டிப்பா இடம் உண்டு. இன்னும் 2 மாசத்துல நீ அமைச்சராக போற தென்னரசு. அது மட்டும் இல்ல, உன்னை இந்த மாவட்டத்து செயலாளர் ஆக்கலான்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் தலைவரே. நான் கட்சிக்கு வந்த கொஞ்ச நாள்லயே எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்க போறீங்க. உங்களுக்காகவும் நம்ம கட்சிக்காகவும் நான் உயிரையும் கொடுக்க தயாரா இருக்கேன் தலைவரே. என் அமைச்சரவையில அமைச்சராகவும் இந்த மாவட்ட செயலாளராகவும் ராஜன் தான் இருந்தாரு. மக்கள் அவர் மேல அதிருப்தியில் இருந்ததுனால அவர் பதவியை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்ப நீ ராஜனோட மருமகன் ஆகிற, அதனால உன் மேல எந்த கெட்ட பெயரும் வராத அளவுக்கு நீ கட்சி பணிகள் எல்லாம் செய்யணும். கண்டிப்பா தலைவரே. முறைகேடு செய்யறேன்ல எனக்கு புகார் வரக்கூடாது. வராது தலைவரே. என் மேல எந்த புகாரும் உங்களுக்கு வராது. என்னை நம்பி எவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுக்க போறீங்க. அதை காப்பாத்துற மாதிரி நான் உங்ககிட்ட உண்மையா இருப்பேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தலைவரே. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. கல்யாண மாப்பிள்ள எங்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தா எப்படி? போய் பொண்ணு பக்கத்துல உட்காரு. சரிங்க தலைவரே. உத்தரவு தலைவரே.